ஐஸ்வர்யா, ம். விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ட்ராமா திரைப்படத்தின் இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் வணக்கம் சார். சார். வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் குட் குட். சூப்பர் சார். ட்ராமா படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. டெபியூ டைரக்டரா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. ஆக்சுவலி இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து இது பண்ணேன். பட் பப்ளிக் சைடில் ரொம்ப ரெஸ்பான்சிபிள், ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்த படம் இன்னும் பெட்டராக கொடுக்கணுன்ற ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் படம் எப்படி இது அமைஞ்சது அண்ட் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே சைமல்டேனியஸாக இதை பண்ணீங்கன்னு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலி நான் கார்பரேட் ஆஃபீஸில் அண்ணா நகர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பேஷன் வந்து மூவி பண்ணணுன்ட்டு. ஸோ நான் நார்மலாக வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், பேசிக்லி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 or 30 ஷார்ட் ஃபிலிம் பக்கமாக பண்ணியிருப்பேன். ஸோ மூவிக்கு அடுத்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ப்ரொஃபைலாக எதுவும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி நான் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் ஆக்சுவலி அதை நம்ம பண்ணுற சர்க்கிளில் சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. சரி, ஒரு பைலட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பைலட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேசிக்லி. அதனால தான் பிரத்து நான் இன்ட்ரோ பண்ணியிருப்பேன். அவர் தான் ஹீரோ முதல்ல சாய்ஸில் இருந்தாப்புல. அடுத்து பூர்ணிமாவை வந்து பிச் பண்ணி நாங்கள் 2 பேரும் தான் முதல்ல லவ் ஸ்டோரியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேசிக்லி ஸ்டார்ட் பண்ணும்போது படம் விஷுவல் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம ஏன் மூவியாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மூவி பிளாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிவிட்டு, சரி எப்படி நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னா ஒரு 3 ஸ்டோரி அந்த மாதிரி வச்சு அதுக்கு பேஸ் பண்ணி ஆந்தாலஜியாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ட்ராமா மூவி. ஸோ ஆந்தாலஜியாக ஒரு ஃபெர்டிலிட்டி கண்டென்ட் வச்சு அதுக்கு பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்தது ஆந்தாலஜியாக கொடுத்தது. பைலட்டா இருந்து இப்போ ஃபுல் மூவியா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஃபுல் மூவியா மாத்தி பண்ணோம். எடுத்த பைலட் ஃபுட்டேஜை நான் தூக்கிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஷூட் பண்ணோம் மூவிக்காக இது பண்ணி. ஸோ அதான் சார். நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டே நீங்கள் ஃபுல்லாக நைட் ஷூட் போட்டிங்களாமே, அது உங்களுக்கே நியாயமா சார்? பாவம்ல எல்லா ஆர்டிஸ்ட் சைடில் தான் ரொம்ப ஃபெடப் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு அப்போ தெரியல. என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போனோடனே ஆஃப்டர் தட் ஃபினிஷுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை சொன்னாங்க. ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது. ஷூட் போகும்போது நான் ஆக்சுவலி என்னென்னா, இப்போ வேக் பர்சன் அவர் பண்ணும்போது சாந்தினி மேமோட டேட் எனக்கு கிடைக்கல, எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு என்னோட கம்ஃபர்ட்டுக்கு டேட்டை மாற்றி ஒரு சில விஷயம் நான் பண்ணேன். அது ஆஃப்டர் தட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு. அவங்களே ஆக்சுவலி செட்டில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதுவே எனக்கு தெரியாது. தென் அதுக்கப்புறம் தான் உங்கள் டேட் இல்லை என் டேட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த விஷயமே தெரிய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த சொன்ன இந்த மாதிரி சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கார்பரேட்டில், நான் ஆப்ஷன் இல்லாமல் தான் இந்த விஷயம் பண்ண அப்படின்னா ஹாப்பி. ஆக்சுவலும் அவங்க அதை தாண்டி ஸ்க்ரீனில் அவங்க ப்ரெசன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஸோ அது அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு மோர் தென் ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அப்படி தான் இருந்தது. சார், இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எப்படி சார் நடந்தது? ஆக்சுவலி ஆமாம், நான் ஆக்சுவலி பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது பூர்ணிமா பிரத்து தான் வந்து ஃபைனல் பண்ணியிருந்தோம். ஸோ ஆந்தாலஜியா ஸ்டோரியை கொஞ்சம் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு சாய்ஸில் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டிருந்தேன். முதல்ல வந்து வேக் பர்சனாக தான் இருந்தார். ஆக்சுவலி அவர் தான் முதல்ல ட்ரை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 1.5 month அவர் ட்ரை பண்ண பிடிக்கவே முடியல. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு அவர் பக்கம் வந்த விஷயங்களெல்லாம் அவர் டெபியூட் டைரக்டர் பண்ண மாட்டார், இந்த மாதிரி கண்டென்ட் ஆந்தாலஜியாக சில விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க, ஷார்ட்டாக பண்ண மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக், பணம் அதிகமாக கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. நான் சரி ஆக்சுவலி முதல்ல போய் கதையை சொல்லிடுவோம், எப்படியா கான்டாக்ட் வாங்கி கதையை சொல்லிடுவோம், அப்புறம் பண்ணுறது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கான்டாக்ட் நம்பர் கடைசியாக பிடிச்சி அதுக்கப்புறம் போயிட்டு டேரெக்டாக அவரை கூப்பிட்டேன். நேராக ஆஃபீஸ் வந்தார். வந்த உடனே கதையை கேட்டார். பேமெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்ல, நம்ம ஷூட் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அந்த ஆக்சுவலி இந்த பர்சனையாக இப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அப்புறமே தான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே யாருங்க அதுன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், சில பேரை சொன்னேன். சரி ஃபர்தராக நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அது ஒன்று. தென் அப்புறம் சாந்தினி இவர் வேக் பர்சனாக அவங்க பண்ண உடனே அடுத்து அவருக்கு ஈக்குவலாக ஒரு பர்சன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாந்தினி மேம் ட்ரை பண்ணோம். அவங்ககிட்டையும் அதேமாதிரி தான் போய் பிச் பண்ணும்போது அவங்க என்னென்னா, கதையை கேட்கும்போது ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டடாக இல்லாத மாதிரி கேட்பாங்களே. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாகவே, மேபி அவங்களோட தாட்டில் நல்லா கேட்டுருக்கலாம், என்னோட மைண்டில் என்னோட ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கு அவன் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே பைலட் ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை காமிச்சேன், சார் இந்த இதான் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கதையை ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா மேக்கிங் இருக்குது அப்படின்றதுக்காக அப்புறமே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க அதுக்கு கதைக்குள்ளே வந்தாங்க. ஸோ 1 by 1 அப்போ சஞ்சீவ் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து மாரிமுத்து சார் கேரக்டர் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அதில் பூர்ணிமாக்கு அப்பா ரோலில் சைவம் ரவி தான் முதல்ல நான் பேசியிருந்தேன். அவர் ஆக்சுவலி சீரியலில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அவர் ஆக்சுவலி ரொம்ப எனக்கு க்ளோஸ். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அவர் வச்சு தான் நான் பண்ணினேன். ஸோ அவரோட கால் ஷீட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஆப்ஷனில் அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாரிமுத்து சார் எனக்கு ஆப்ஷனில் வந்தார். ஸோ அவர் பண்ணால் கொஞ்சம் இன்னொன்று என்னென்னா, அவரோட பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் அப்பாவாக சில விஷயங்கள் எனக்கு அது இன்னும் நம்ம எலாபரேட் பண்ணல, யாருமே சீனில் எலாபரேட் பண்ணல அப்படின்றதுக்காக அப்பா பொண்ணோட விஷயங்கள் வந்து சீனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
அவ்வளோ க்ரியேட்டிவாக கொண்டு வந்துடும் அந்த portion. இப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. சார் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு படம் வந்து வெறும் நைட் ஷூட் மட்டுமே பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட் தான் சார். ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியுமா நீங்கள் வந்து முன்னாடி இந்த இல்ல, இல்ல, ரீசன்னால தான் தெரியாது. எப்படி சார் சொல்லி மேனேஜ் பண்ணீங்க? ஏன் அது ஒன்லி எண்ட் ஆஃப் த நைட் ஷூட்? டேல தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். நான் ஆக்சுவலி ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் பண்ணதே மேக்ஸிமம் நைட் தான். டே போர்ஷன் வந்து கம்மி தான். ஒரு நாள் 2 நாள் அது ஹாலிடேல நான் ஷூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆஃப் வரும்போது அதை Actually, நீங்கள் அவங்க சொன்னதும் கம்மி தான். ஒரு 4 நைட்டு தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு மோர் தென் 6 டேஸ் மேலே நைட் ஷூட் போயிட்டோம். அது போனாலே டபுள் கால் ஷீட் மாதிரி தான் போச்சு. அவங்க அதில் தான் ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி அதுவும் நான் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டு சில விஷயம் நான் பண்ணங்காட்டி அந்த ஒர்க் எனக்கு அவுட்புட் கிடைச்சது. இல்லைனா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஏன்னா என்னோட ஒரு விஷயத்துக்காக நான் அவங்கள பார்டர் அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அக்செப்ட் தேகன் அந்த சீனில் அவங்களோட விஷயங்கள் பார்த்த உடனே ஹாப்பி. அவர் ரொம்ப சார் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவோன்ற தாட்டில் நீங்கள் வேலையை கூட விடாதீங்க, நான் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. விவேக் பிரசன்னா சார் என்ன சொன்னாரு சார்? ஏன்னா அவர் வந்து பிஸியா இருக்காரு அப்படின்றது வெளியில நிறைய பேர் சொன்னாலும் அந்த கதையை கேட்டதுமே உடனே ஷூட் பண்ணலாம் சார் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு அது ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலி அவர் பர்ஃபார்மன்ஸில் கூட ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் என்னன்னா நான் ஃப்ரேம் வச்சுட்டு நான் உட்காரேன். அவங்க இப்போ இவங்க சாந்தினிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் தன்னை எனக்கு நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த ஷார்ட்டு நான் ஃப்ரேம் வச்சுட்டு அப்படியே உட்காரேன். அந்த ஷார்ட்டில் அவர் டைலாக் பேசுகிறாரு, நான் கட் சொல்ல முடியல. ஸோ அவ்வளோ எமோஷனலாக அவ்வளோ விஷயங்கள் கனெக்ட் எனக்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அழுகே எனக்கே வந்துடுச்சு. அந்த கண்ணில் எனக்கு தண்ணி இதை பார்த்துட்டு. ஸோ வெறும் ஆர்ஆரில் எதுவுமே இல்லை, வெறும் டைலாக்லேயே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆள். இது ஏன் யூஸ் பண்ணலன்னு ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. அவரோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாகவே இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கட்டும், அவர் காமெடிக்காக அதிகமாக யூஸ் பண்ணி ஏன் ஒரு லீட் ரோலாக இருக்கலாம், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு ஏன் இந்த வாய்ப்பு வரல அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. பட் அது என்னோட படத்தில் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் ஃபீல் பண்ணி இது பண்ணார். ஆக்சுவலி இந்த என் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியே கிடையாது. படம் எண்ட் ஆஃப் தி டே அவர் ஒரு சீரியஸான பர்சனாக இருப்பாப்புல. ஸோ அப்படி தான் வேற ஒரு ஆங்கிள் நீங்க வந்து விவேக் பிரசன்னா சாரை நீங்க காமிச்சிருப்பீங்க. வேற ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் இருக்கா சார்? சஞ்சீவ் சார் தெரியுங்களா? ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவரை வர சொல்லியிருந்தோம். ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் சார், நாங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே முடிச்சுட்டு அங்கே போகணும், வலசவாக்கத்தில் ஷூட் முடிச்சுட்டு ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ டைம் டியூரேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவர் மிஸ்கம்யூனிகேஷன். என்னோட ஏடிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, சார் ஷார்ட் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஷார்ட் அங்கே இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டார் 6 o'clock. ஆக்சுவலி 9 o'clock நாங்கள் போனோம். அங்கே 9 o'clock தான் ஷெட்யூல் போட்டிருந்தோம். 6 o'clock வந்துட்டார். ஆப்ஷனே இல்லாமல் அது எனக்கு பெரிய விஷயமாயிருச்சு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுமோ எனக்கு. அவரும் சடனாக அவரோட கோவிச்சிட்டு கிளம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் பேசி சார் இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவரை மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாரி கேட்டு போயிட்டு அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங்லேயே ஒரு 3 hours இருக்கணும். அது என்னோட மறக்க உண்மையிலேயே ரொம்ப சாரி கேட்கணும் அவருக்கு. சார் சஞ்சீவ் சார் ரியலி சாரி, அது மிஸ்கம்யூனிகேஷனில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப ஹார்ட்டான விஷயம். அது ஆக்சுவலி ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் ஒரு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு சீக்வன்ஸ். அது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். பட் ஹாப்பி மெமரின்னு இருக்கும்ல சார் நிறைய விஷயங்கள். ஹாப்பி மெமரி எண்ட் ஆஃப் த டே படம் முடிச்சது இப்போ ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதுதான் என்ன ஹாப்பி மூமெண்ட். அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் எங்கே போய் சேரும், எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கன்ற ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம்ன்றப்போ டெபியூட் டைரக்டர் வந்து இந்த கண்டென்ட் படம் பண்ண மாட்டான்ற ஒரு மேக்ஸிமம் அந்த டாக் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. நான் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நான் ரிவ்யூ வைக்கிறதா இருக்கட்டும், நான் அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாகவே எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை. அது எப்படி ஜனங்க ஏற்றுப்பாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க, பப்ளிக் ஆடியன்ஸ் எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே இருந்துச்சு. டே 1 தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். அந்த ஆக்சுவலி ஃபஸ்ட் ஷோ அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருந்தது. என் நேம் அங்கே வரும்போது அவ்வளோ ஆச்சரியமாக அவ்வளோ நீ இதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோன்ற ஒரு இவ்வளோ அந்த வழிகள்லாம் தாண்டி ஒரு ஹாப்பினஸ் அங்கே தான். அதுதான் எனக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. சூப்பர் சார். நீங்கள் ஷூட் பண்ணதுலேயே சேலஞ்சிங்கான சீன் அப்படின்னா எந்த சீன் சார் சொல்லுவீங்க? ஸ்டண்ட் போர்ஷன் தான் 3 கேமரா வச்சு. ஆக்சுவலி என்னென்னா அது ஒரு 3-4 days எனக்கு மாஸ்டர் கேட்டிருந்தார். அது என்னால் கொடுக்க முடியல இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அந்த செட்டப் அது எல்லாமே பெரிய செட்டப். அந்த 1 day நான் அதிகமாக போனாலுமே எனக்கு மோர் தென் அமௌண்ட்டு ப்ரொடக்ஷன் சைடில் லாஸ் ஆகும். ஸோ அதனால் அவர்கிட்ட சொல்லி மேக்ஸிமம் 1 days அதை ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணோம். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்டை வச்சு அவ்வளோ ஸ்டண்ட் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஆர்ட் ஒர்க்காகவும் சரி மற்ற ஒர்க்காகவும் சரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அதில். அது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதை மேக் பண்ணி கொடுத்தது அதுக்கு சுரேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் தான் நான் பண்ணி கொடுத்தாரு. நல்லாவே வந்துருக்கு. ஸோ ஒரு டெபியூ டைரக்ஷன் அப்படின்றதுனால முக்கியமாக வந்து பைலட் மூவிலேருந்து ஒரு ஃபுல் மூவி ஆக்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா சார்? ஏதாவது ஒரு விஷயம்? நான் எந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் நான் எடுத்துக்கல. நான் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒன்லி ஃபார் டோன் தான், கலர் டோன். நான் மலையாளம் ஓரியன்டாக எனக்கு மலையாள படம் அதிகமாக பார்ப்பேன் நான். ஸோ எனக்கு பேஸ்ட் ஆன் அந்த கலர்டிங் நாங்கள் பண்ணும்போது பைலட்டாகவும் சரி அடுத்து படம் ஆந்தாலஜியாக பண்ணும்போதும் ஒவ்வொரு ஸ்டோரி, இப்போ பூர்ணிமா ஸ்டோரிக்கு ஒரு கலர் டோனு,
வேக் பர்சன் அவங்களுக்கு கலர் டோனு, இன்னும் 2 காமெடி கேரக்டர் அவங்களுக்கு ஒரு கலர் டோன். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி தான் படத்தை அவுட்புட்டாக கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் போகணும். அதுதான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். மற்றபடி பேட்டர்னா எந்த ஒரு சாயிலும் ரெஃபரன்ஸ் அவுட்புட் எடுக்கும். பட் மற்றபடி பார்க்கும்போது இந்த மெடிக்கல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், அதுக்காக ஏதாவது ரிசர்ச் ஏதாவது பண்ணீங்களா? கண்டிப்பாக நான் ரிசர்ச் என்னன்னா, எனக்கு என்ன முதல்ல ஒரு ஃபெர்டிலிட்டின்ற ஒன்று, நீங்கள் ஆக்சுவலி நான் என்னோட வீடு வந்து ஆவடி பக்கம் இருக்குது. அங்கேருந்து நான் இப்போ அண்ணா நகர் வரணும்னா ஆன் தி வே நான் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஃபெர்டிலிட்டி சென்டராவது பார்த்துருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டலைஸில் உள்ளே வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்காக இருந்த ஒரு விஷயம், ஃபெர்டிலிட்டி அந்த ஒரு விஷயம் இப்போ ஸ்பெஷாலிட்டியாக மாறிடுச்சு. எங்ககிட்ட வாங்க குழந்தை பெற்றுக்குவோம் அந்த ஒரு சீக்வன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படா இது இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய பெற்றுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும். ஏன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சுச்சுவேஷன் அவ்வளோ செலவு பண்ண எக்ஸ்பென்சிவாக பண்ணிட்டு ஏதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சாய்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக அது கம்மியாகுன்ற ஒரு சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கேன் அதில். இந்த கதையை வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாற்றுறதுக்காக உங்களோட கைவண்ணம் எங்கெங்கெல்லாம் சார் காட்டியிருக்கீங்க? சஸ்பென்ஸ் இல்லை, அது ரைட்டிங்கில் தான் ஆக்சுவலி நான் கொண்டு வந்தது. ஃபுல்லாகவே ரைட் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் அவங்க ட்விஸ்ட்டாக இருக்கும், அவங்க ஒன்று யோசிப்பாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் சஸ்பென்ஸில் கொண்டு போகணும். ஒவ்வொரு விஷயமும் நான் ரிவீல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இப்போ பூர்ணிமாவுக்கு நடக்கிற விஷயங்கள், வேக் பர்சன் அவங்க நடக்கிற விஷயங்கள், இன்னொன்று 2 காரு 2 பேர் அவங்க பண்ணுற ஸ்மைல் செல்வா மதன் கோபால் அவங்க பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. அது இன்னொன்று என்னென்னா அதை வந்து கெடுக்காமல் கதையோடு ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தில் தான் எனக்கு அது வந்து பேப்பரில் தான் ரைட் பண்ணேன். அது எனக்கு படம் இது பண்ணும்போது எனக்கு பெருசாக சவாலாகவும் ஒன்றும் இல்லை. அழகாக அந்த சஸ்பென்ஸ் கரெக்டாக உட்காந்துது. கரெக்டாக அது பார்க்கும்போது படும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அங்கே வேறு மாதிரி நடக்கும். அந்த ஒரு விஷயங்கள் ஆடியன்ஸும் அந்த சைட்லேருந்து எனக்கு வந்தது. ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருந்தது எனக்கு படம் பார்க்கும்போது. அந்த ஃபீல் தான் நமக்கு வேணும். ஸோ நான் என்ன நினச்சோ அது வந்தது. பட் நீங்கள் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து எழுதும்போது எதிர்பார்த்துருப்பீங்களா சார், இந்த இடத்துல வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு? ஸோ நீங்கள் அந்த மாதிரி தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததா? ஆப்வியஸ்லி நான் கிளைமேக்ஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே எங்கள் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. அது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஒரு எல்லாருக்குமே ஒரு விஷயம், ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ட்ராமா ஒன்று நடக்கும். அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் ஒன்று இருக்கும். அதை நம்ம அதை எடுத்து வந்து காம்ப்ளிகேட்டடாக யோசிப்போம், அது எப்படா வெளியே வருதுன்றது. ஒரு ஆப்போசிட்டில் அந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் அதோட நமக்கு ஃபீல் தெரியும், ஓ இது இவ்வளோ தானா அப்படின்றது. ஸோ அந்தோட எண்டு என் படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பார்க்கும்போது ஓகே அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள், அதாவது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாரோட போய் பார்த்தீங்க? முக்கியமாக உங்களோட ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட் வேணா நீங்கள் சொல்லும்போதே எங்களால் இமேஜின் பண்ண முடியுது. என்னோட பேர் அங்கே வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மொமெண்ட் யாரோட ஷேர் பண்ணீங்க? ஷோ வந்து போனது வந்து செலிபிரிட்டி ஷோ நான் பார்க்கும்போது தான் ஃபேமிலி வந்து பார்த்தாங்க. ஆக்சுவலி என்னென்னா என் ஒய்ஃப் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகலை. எனக்கு அவ்வளோ சினிமா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்கிட்ட நான் வந்து கூப்பிட்டேன், இந்த மாதிரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி கூப்பிட்டேன். இல்லை ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, எனக்கு அதில் சினிமாவில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ போய் பாரு, நான் டிவியில் படம் பார்க்குறதோட சரி, நான் வெளியெல்லாம் மேக்ஸிமம் வர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தாங்க, அது எனக்கு தெரியல. நான் மற்ற ஆர்டிஸ்ட்டு மற்றவங்களை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கவனிக்கல. ஸோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆக்சுவலி படம் முடிச்சு எல்லாமே ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இப்படி அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா என்னோட ஒய்ஃபு குழந்தைங்க கிட்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடு, கண்ணெல்லாம் கலங்கி கட்டி பிடிச்சி ஆக்ட் பண்ணி அது ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி எதுனாலனா நம்ம ஒரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம ஒன்று பண்ணுறோன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அது நேரில் பார்க்கும்போது ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் அங்கே நடக்கும்போது எனக்கு என்னையே அறியாமல் அது கண்ணில் ட்ராப் பண்ண ஒரு விஷயம். இன்னொன்று என் ஃபேமிலி வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. நீங்கள் கார்பரேட் ஆஃபீஸில் அங்கே உட்காந்துட்டு மறுபடியும் நைட் ஷூட் போயிட்டு நான் நைட் 4 மணி தான் போவேன். என்னோட குழந்தையிலே பார்க்க முடியாதனால கிட்டத்தட்ட 30 days என்னோட ஜேர்னி அந்த ஷூட்டில் இருந்தது. ஸோ அதை எல்லாமே சஃபர் ஆனது என்னோடய ஃபேமிலி, எனக்கு இதுதான் ஒய்ஃபு அண்ட் குழந்தைங்க தான். ஸோ இது வந்து இவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றது அது எனக்கு ட்ராமாவாக இருக்குது இப்போது. அது இப்போ ரியலைஸ் பண்ணி சில விஷயங்கள் எனக்கு, ஏன்னா முன்னாடி நான் என்னோட பேஷன் அதுன்னு சொல்லி ஓடிட்டேன். ஸோ இது ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. உட்காந்து டைம் பேச முடியல. இப்போ படம் முடிஞ்சிச்சு, உட்காந்து பேசினா கூட இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிகிட்டு இருக்கோம் உட்காந்து. ஏன்னா பேசுறதுக்கு அப்போ டைமே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஒரு விஷயம் மறுபடியும் மாறுறது தான் கொஞ்சம் எனக்கு டஃப் பண்ணுறது. இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. இன்னொன்று ஆர்டிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டும் நாங்களாம் போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அது சைலண்ட்டாக பார்த்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அவங்களுக்கு புரியல, கொஸ்டினோட தான் வந்து இன்டர்வல் பிரேக்கப்போ வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்னடா அது படம் ஒன்றுமே புரியல, ஏன்னா இது ஆந்தாலஜி போகும் எல்லாமே நான் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. படம் பிடிக்கலையான்னு எனக்கு, என்னடா படம் பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு கொஸ்டினும் ரிவீல் ஆகும்போது தான் ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஹாப்பியாக ஓகே படம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் அப்போலாம் பார்க்கும்போதெல்லாம் மொபைல் நோட் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு, என்னடா அப்படின்னு. அப்புறம் செகண்ட் அப்போ உட்காந்து சைலண்ட்
ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 1-2 பேர் மொபைல் நோட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் செகண்டாக ரொம்ப சைலண்டாக கிளாப்பே பண்ணாங்க. அதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் ஓரமாக நின்று தான் பார்த்தேன். இந்த கிளைமேக்ஸ் பார்த்து கிளாப்பே பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சார் செலிபிரிட்டி ஷோஸ்ல வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க சார், அப்புறம் பாராட்டியிருப்பாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டு ரிவ்யூ அப்படின்னா எது பாக்யராஜ் சார், சொல்லுவீங்க? இவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரெண்டு பேர். என்ன சொன்னாங்க சார்? பாக்யராஜ் சார் வந்து முதல்ல அவர் இது ஆடியன்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டான்னு சொன்னேன் இல்லையா, மொபைல் பார்த்தாங்க அதெல்லாம் அவர் கேட்டார். ஏன் இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட்டில் அப்படின்னா, சார் நீங்கள் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் சொன்னால் அவர் டீட்டெயிலிங்காக சொன்னார். நான் சொன்னேன் சார் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்துருங்க, தென் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக சொன்னார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, நான் ஆக்சுவலி நீ வந்து நீ ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணேன், இது ஒரு சும்மா ஒரு படம் லைக் தட் அப்படின்றத நான் வந்தேன். ஆக்சுவலி அருண் பாரதி சார் உங்களுக்கு தெரியும், என்னோட படத்தில் ஒரு சாங் ஒன்று ரைட்டப் பண்ணியிருக்காரு. அவரோட இது குருநாதர் தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். அவரு தான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு, பாக்யராஜ் சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே இந்த விஷயங்கள் சொல்லும்போது தான் ஓகே என்ன சூப்பராக பண்ணியிருக்கப்பா, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் ஆக்சுவலி நார்மலாக போகும் அப்படின்னா நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குது படம், உண்மையாலும் நல்லா இருக்குது, நீங்கள் தேட்டரில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேம் வந்து படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் கேட்ட உடனே இவங்க நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காத, படம் சூப்பராக இருக்குது, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உனக்கு செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு சொல்கிறேன்னா செகண்ட் பார்த்தோன்னே கிக் ஆஃப் ஒரே வார்த்தை சொன்னாங்க, படம் பார்த்து கிக் ஆஃப் நல்லா இருக்குது, த்ரூ அவுட் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் அந்த கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஒன்று. ஏன்னா அடுத்த நாள் 2வது நாள் படம் ரிலீஸ் ஆகுது. நான் முன்னாடி 19th வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறேன், 21st ரிலீஸ் டேட், நான் ஆல்ரெடி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் அதை ட்ரிம் பண்ணி சில விஷயங்கள் பண்ண முடியாது. எனக்கு ஆக்சுவலி நான் பார்க்கும்போது ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து 2000 வாட்டி நான் பார்த்துருப்பேன் என் டேபிளில். நான் படத்தை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் சில விஷயங்கள் அப்புறமே தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் வந்து நிறைய எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு ஸ்டார்ட்லேருந்து. இப்போ நான் 5 படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் அந்த படம் பிரச்சனை இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஆர்யூ ஓகே பிபி அவங்க பண்ணியிருந்தாங்க, அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க. இந்த மாதிரி நான் பண்ணேன், எனக்கு தேட்டரில் ஒரு இதுவுமே கிடையாது, அப்புறமே தான் எனக்கு ஐடியா சொன்னாங்க. இப்போ எடிட் பண்ணி போட்டோன்னே இப்போ அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வின் பண்ணுது, எனக்கு யாருமே சஜஷன் சொல்ல, நான் அதுக்காக உனக்கு சொன்னேன்னு அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், ஓகே ஆமாம் அவங்க சொன்னது ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விஷயங்களுக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அவங்க சொன்ன விஷயங்கள். பட் ஆனால் ஓவராலாக ஆடியன்ஸ் ஹாப்பி. சூப்பர். ஸோ அந்த ஒரு ஸோ அவர் சொன்னது கேட்டு ட்ரிம் பண்ணி போட்டிங்களா சார், இல்லை அப்படியே தான் இருக்கு? இல்லை அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்கு. இப்போ ஓடிடிக்கு தான் ட்ரை பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்குது. அண்ட் இது நிறைய பேரோட ரியல் லைஃப்ல கூட கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் யாராவது இது எனக்கு ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணி ஏதாவது சொன்ன பாராட்டுகள்? அதுதான் அது என்னன்னா, எல்லாருமே வந்து இப்போ ஒரு குழந்தை பேத்துக்கு முன்னாடி முதல்ல மேக்ஸிமம் உமனை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து விமன் மேலே தான் வந்து எல்லாமே கேட்குறதெல்லாம் விமனை தான் கேட்குறாங்க, ஜென்ஸை விட்டுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு பண்ணிவிட்டு இந்த அதாவது ஒரு ஹஸ்பண்டுக்கு அது பொறுப்பு இருக்குன்றது வந்து இந்த படம் வந்து உண்மையாலுமே சொன்னச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாமே, ஏன்னா அந்த ஜென்ஸை வந்து விட்டுறாங்க. ஆக்சுவலி அவருமே முதல்ல அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஓகே நமக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஓகே பேசுவோம் சிம்பிளாக ஒய்ஃபுக்கிட்ட பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் யாருமே அது ஓப்பன் டாக்காக இருக்கிறது இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறது இல்லையா, ஸோ ஸ்ட்ரகிளாக பொண்ணுங்க தான் இருக்கும்போது அந்த பொண்ணுங்க மேலே தான் தாக்கம் போகுது. ஏன் குழந்தைல என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை. ஆக்சுவலி யாருக்கு பிரச்சனைங்கிறது உட்காந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மனம் விட்டு பேசி அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் எடுத்தால் கண்டிப்பாக ஸ்மூத்தாக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதில். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கும் போது இது எப்படி மக்கள் மத்தியில் கரெக்டாக போய் சேர்ந்துருமா இல்லையான்ற அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சா சார் ஸ்டார்டிங்கில்? கண்டிப்பாக இருந்துச்சு. அது எப்படி, அதுதான் நான் இந்த கண்டென்ட் எடுத்ததுலேருந்து எனக்கு அதான் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்களே, நீங்கள் எடுத்தீங்க, நீங்கள் கமர்ஷியலாக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா ஒரு படம் எடுத்தால் அதில் ஒரு விஷயம் ஒன்று நமக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயமாவது ஒருத்தருக்காக ஸ்பார்க் ஆகாதான் நான் போயிட்டு அந்த விஷயத்தை நான் செய்கிறேன்ற அந்த ஒரு விஷயம் யாருக்கோ ஒருத்தருக்காவது வரணுங்கிற நோக்கத்துக்காக தான் நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் எடுத்தேன். படம் ஓடுது ஓடலைன்றதை தாண்டி என்னோட ஆம்பிஷனாக சரி, என்னோட நாளைக்கு என்னோட ஜென்ரேஷனாக இருக்கட்டும், என் ஃபேமிலி படம் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்பாங்க. சார் நீங்கள் ஏதாவது ஒரு சீன் வந்து ரொம்ப ரசித்து எடுத்திருப்பீங்க, அதை வந்து எடிட்டில் என்னைக்காவது தூக்கியிருக்காங்களா சார்? எடிட்டில் நிறைய தூக்கிட்டாங்கம்மா விஷயங்கள். அதுதான் ஆக்சுவலி நிறைய ஃபுட்டேஜ் எடுத்திருந்தோம். அதில் வந்து எடிட்டில் தூக்கான விஷயம் வந்து சாங் போர்ஷனில் நாங்கள் வந்து முதல்ல வந்து டான்ஸ் வச்சுருந்தோம். ஸ்ரீ பூர்ணிமாவும் பிரத்துவும் டான்ஸ் ஆடுறது ஆக்சுவலி பைலட்டுக்காக ஷூட் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கதையோட ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல கமர்ஷியலாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாண்டேஜுக்கு நாங்கள் மாற்றணும். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் ஒரு பரதநாட்டிய கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அந்த டான்ஸ் போர்ஷன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வைக்க முடியல வருத்தம் இருக்குது. அப்படி உங்களுக்கும் எடிட்டருக்கு ஏதாவது கிளாஷ் ஆச்சா சார்? ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு சார் இந்த இடத்துல இந்த சீன் வேணும்னா நீ இல்லப்பா அது கதைக்கு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இல்லை ஒரு சில விஷயம் ட்ரைலருக்கு அந்த விஷயம் எனக்கு அவருக்கு பயங்கர பிரச்சனையாச்சு. ட்ரைலர் கட் பண்ணது நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்லி ட்ரைலர் கட் பண்ண சொன்னால் அவர் வந்து இல்லை சார் இதுதான் அப்படின்னு சொல்லி கடைசியாக அது ஒரு பெரிய இதாகி ஒரு 2-3 வெர்ஷன் கட் பண்ணி
ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணாதான் அந்த ட்ரைலர். அதில் எனக்கு பெரிய வாக்குவாதம் ஆச்சு எனக்கும் இருக்கும். ஸோ ட்ரெய்லர் கட்ஸ் வந்து அதுவே 3 வெர்ஷன் கட் பண்ணீங்க. ஸோ படம் வந்து எவ்வளோ வெர்ஷன் சார் கட் பண்ணீங்க? அது எது ஃபைனல் ஆச்சு? படம் வந்து ஏகப்பட்ட வருஷம். ஆக்சுவலி இது என்ன ஆந்தாலஜி மூவிலையா, ஆ. சீனை ஸ்வாப் பண்ணி ஒன்று பண்ண ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணி பார்த்தோம். கடைசியாகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷனும் கட் பண்ணி ஒரு 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 டேரக்டர்ஸ் கூப்பிடுவாங்க. என் சர்க்கிளில் இருக்கிற ஃபன் டேரக்டர்ஸ் கூப்பிட்டு கதை புரியுதா செக் பண்ணதும் அப்படி ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு நாள் செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கட் பண்ணி ஃபைனலாக தான் அந்த வருஷம் லாக் ஆச்சு. ஓகே. அந்த ஒரு விஷயமும் எடிட்டருக்கு கொஞ்சம் சவால் தாங்க ஆக்சுவலி. சார் ஃபைனல் வெர்ஷன் வந்து யார் வந்து ஓகே பண்ணது? யாரை கேட்டு நீங்கள் வந்து ஃபைனல் வெர்ஷன் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன்? ஃபைனல் வெர்ஷன் நான் சொன்ன அந்த 12 வருஷம் பார்த்தேன். மொத்த பேத்தையும் கூட்டு வந்து ஃபைனல் வெர்ஷன் ஒன்று காமிச்சு அதில் வந்து எல்லாருமே ஆக்சுவலி அதுலேயும் 30% யார் மெஜாரிட்டியாக சில விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎடிட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணி லாக் பண்ணணும். ஸோ அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தானே சார் அந்த ஃபைனல் கட்? ஆக்சுவலி என் படத்தை வந்து ஆக்சுவலி என்னன்னா, நான் இப்போ படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு படம் ஒவ்வொரு தடவையும் முன்னாடி நான் பார்த்து ஒரு 10 days லேக் 10 days கேப் விட்டுருவேன் நான். தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு புது விஷயம் அனலைஸ் ஆகுன்றதுக்காக தான் அந்த கேப் பண்ணும்போது இப்போ ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது எனக்கே ஹாப்பி தான். ஸோ எல்லாருக்கும் நார்மல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுது. ஃபர்ஸ்ட் அப்பில் என்ன தான் ஒரு கொஸ்டின் மார்க்கில் விட்டாலும் செகண்ட் அப்பில் சொன்ன உடனே அவங்களுக்கு அதை அடாப்ட் ஆகிக்கிறாங்க ஈஸியாக. இதுதானா அதுன்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா, அதுதான் நம்ம சக்ஸஸ். கனெக்ட் ஆகாமல் என்னடா இது அங்கே ஒன்று சொன்னாங்க இங்கே ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டா தான் நமக்கு பிரச்சனை. ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்களே. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை சொல்லுவேன். ஸோ இப்போ நிறைய டெபியூ டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கதையை வந்து படமாக்க மாட்டாங்க. நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது உங்களோட ஃபர்ஸ்ட் கதை தானா இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கதை வேற கதை? இது என்னோட வந்து இது ப்ரொஃபைலுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் சொன்னோம் இல்லையா. ப்ரொஃபைலுக்காக ஸ்டார்ட் பண்ணி இந்த தூரம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து பட்ஜெட்டாக ஜாஸ்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிடுவேன். அதில் ஒரு க்ரைம் பேட்டர்ன் தான். அதில் வந்து ஏன்னா இப்போ வந்து மிடில் கிளாஸ் பீப்புளெல்லாம் டார்கெட்டே வந்து வீடு தான். அந்த வீடை வச்சு ஒரு க்ரைம் பேட்டர்ன் தான் என்னோடய கதையாக இருந்தது. அதை நான் தான் பிச் பண்ணேன். அது ஏன்னா ஹெவி பட்ஜெட்டு. ஸோ அதுக்கு வந்து ஃபன் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் சரி நம்ம ஒரு மினிமமாக ஒரு படம் ஒன்று ப்ரொஃபைலுக்காக ஒன்று பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் இந்த ட்ராமா. ஸோ அந்த கதை எப்போ சார் வரும்? அது ட்ரை பண்ணி இனிமே வரும். அது இனிமே தான் கேட்டிருக்க 2-3 ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்கோம். மேபி அது சோல்கேசின்னு நடக்கும். பேப்பர் ஒர்க் போயிட்டுருக்கு. அது சார் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி டேரக்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி போகிறப்ப உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப மோசமான அனுபவம் தான் வந்து சொல்ல போனால். ஆக்சுவலி அதுதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் எப்படி படம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த விஷயங்கள் வந்து என்னென்னா, நான் இப்போ ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிலாம் போய் இறங்கியிருக்கேன். என்கிட்ட ஒரே வர சொன்னாங்க ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு அவனுக்கெல்லாம் ஃபன் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட் ஹெவியாக இருக்குது. நான் எப்படி பண்ண முடியும்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற அதுவே ப்ரொஃபைல் மாதிரி தான் இருக்குது. ஏன் வந்து மறுபடியும் கேட்குறான்ற ஆரம்பிச்சு தான் ஒரு பைலட்டாக ஒரு 1 hour ஃபுட்டேஜ். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி 20 minutes தான். நீங்கள் கதையை என்ன சொல்ல முடியுன்ற ஒரு விஷயங்கள் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்போ சரிம்மா ஒரு பைலட்டாக ஒன்று ட்ரை பண்ண ஒரு 1 hour ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஆரம்பிச்சது தான் இது. இதில் ப்ரொடியூசர்ஸ் நிறையா பேர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த கதையை வாங்கிக்க ரெடியாக இருந்தாங்க. நான் அமௌண்ட்டை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், நான் வேறு ஒரு டேரக்டர் வச்சு நான் பண்ணிக்கிறேன்ற அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொடுக்கல. நான் அந்த கதையை நான் தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் உட்காந்து ரைட் பண்ணி அவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months ஆச்சு அந்த கதையை நான் ரைட் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்தேன். நான் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அந்த ஸோ ஈஸியாக அவங்க ஒரு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ சரி ஓகே இது நம்ம செகண்ட் மூவியாக பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலாக ஒன்று பண்ணணும்னு கேட்டோம்னா ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் தான் அந்த ட்ராமா. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து எனக்கு கேட்கும்போது டேரெக்டாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஈஸியாக போயிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் எப்படி சார் அமைஞ்சாங்க? இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் ப்ரொடியூசர்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, நான் இது மாதிரி நான் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் ஃபண்டிங் கொடுத்தாங்க. நம்ம வந்து மினிமமாக ஒரு பட்ஜெட்டில் படம் ஸ்க்ரீன் நல்லா இருந்தோன்னா சரி நம்ம ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணி பைலட்டாக ஒன்று பண்ணணும், நம்ம இப்போது படமாகவே ஒன்று பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க. நேம் கூட சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ வரைக்கும் மீடியாவில் சொல்லலை. அது சில காரணத்துக்காக சொல்ல முடியல அப்படின்னாங்க. இது என்னோடய கம்பெனியில் என்னோடய ஒய்ஃப் பேர் தான் போட்டிருப்பேன். இதில் உமா வயசு வந்து ப்ரொடியூசராக அவங்கள தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி யூடியூப் சேனல் முன்னாடியே கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா புதுசாக எனக்கு பண்ண வேண்டாம்ன்ற ஃப்ரெண்ட் சைக்கிளில் ஃபன் பண்ணாங்க. ஃபுல்லாகவே ஃப்ரெண்டு தான் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து சர்க்கிள் பண்ணி என்னோட சில அமௌண்ட்டும் நானும் கொஞ்சம் செலவு பண்ணி அப்படி தான் படம் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ ஆடியன்ஸ் சைடில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், பணமும் ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தயாரித்து இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சார். ஸோ அடுத்தடுத்த படங்கள் தயாரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தயாராக இருக்காங்க. மறுபடியும் கஷ்டப்படுத்துவங்களே அது ஆக்சுவலி என்னென்னா இதுவே எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து அவங்க ப்ரொஃபைலுக்காக தான் நான் கொடுத்தாங்க. மறுபடியும் ஏன் அவங்கள பேர்டன் பண்ணணுன்னா பண்ணுவாங்க, நான் கேட்டால் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் மறுபடியும் அந்த மாதிரி போகிறேன். இன்னொன்று என்னென்னா படம் எடுக்கிறது ஈஸி. மேக்ஸிமம் இப்போ நான் எடுத்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் எனக்கு இப்போ வந்து A to Z எனக்கு தெரியும். படம் எடுக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற வரைக்குமே எனக்கு தெரியும். என்னென்ன பேமெண்ட்டு எங்கெங்கே மூவ் ஆகுது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது எனக்கு தெரியும். பட் இது வந்து ஈஸியாக ஒரு பெரிய கம்பெனி
அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க அந்த படத்தை. ம். இப்போ நான் மறுபடியும் அந்த ஸ்ட்ரகிளில் போய் மாட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனினா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய படம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியுது. கரெக்டாக ஈஸியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டு அதை அப்ரோச் பண்ணி அந்த சில விஷயங்கள் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது பெரிய ப்ராசஸ். ஆ. எனக்கு நான் இந்த படம் எடுத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறது தான் எனக்கு பெரிய, படம் எடுத்ததெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியல. இதை ரிலீஸுக்கு புஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக இருந்தது. ஸோ மறுபடியும் அதில் போய் நான் மாட்டக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அது நான் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்கள் போட்ட பட்ஜெட்குள்ளே இந்த படம் எடுத்துட்டீங்களா இல்லை அப்படி இப்படி இல்லைம்மா, நீங்கள் அது இல்லை நான் போட்ட பட்ஜெட் ஒரு மினிமம் பட்ஜெட்டாக ஒன்று போட்டேன். எனக்கு ஏன்னா முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ், சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு ப்ரொடக்ஷனில் இல்லை இல்லையா. ஸோ அதனால் மினிமமாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் போட்டோம். ஸோ பைலட்லேயே எனக்கு ஒரு பார்ட் எனக்கு லாஸ் தான். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ மூவியாக பண்ணும்போது அந்த விஷயங்களில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்கு மேலே மோர் தென் 25% எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆச்சு. அப்போ எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கோவப்படலையா சார் அவங்க? இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. சப்போர்ட். ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெபியூ டேரக்டராக நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பைலட் மூவி பண்ணீங்க. பட் எடுத்தோடனே ஒரு பெரிய படம் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சார். நிறைய அது என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் அதுலேருந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்ன? அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா. நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து ப்ரொடக்ஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி தான் நான் உள்ளே இறங்கினா சுற்றியும் ஓடிக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் எனக்கு என்னென்னா, நான் இங்கே ஷார்ட் வச்சு பேசிகிட்டு இருப்போம், ஆர்டிஸ்ட் கூட டிஸ்கஷன் பண்ணியிருப்போம், பின்னாடி வாங்க சார் இந்த ரைனுக்கு வந்து தண்ணி வரல சார், வாட்டர் வரல, அந்த விஷயம்லாம் எனக்கு காதுக்கு வரும். இதெல்லாமே எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக புரியுதுங்களா. அந்த அவ்வளோ ஸ்ட்ரகிள் எப்படா ஏன்னா இதெல்லாமே நான் பார்க்கணுமான்ற ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் எனக்கு அமைஞ்சு. அதையும் தாண்டி சில விஷயம் பண்ணியிருக்குன்னா வந்து என்னோட டீம் சப்போர்ட், என்னோட ஏடிஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க பசங்க. ஸோ அவங்க பேசிக்கிலேருந்து சில விஷயங்களை இப்போ பிரித்து கொடுத்துட்டேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா தலைவலி. எண்ட் ஆஃப் த டே படம் முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து அந்த அன்னைக்கு உண்டான ஷூட் முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் அப்படி ஒர்க் பண்ணி தான் பண்ணி விட்டேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. டேரெக்டாக எல்லாமே என்கிட்ட டேரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா நான் பேசுகிறேன், ஒவ்வொரு லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து மற்ற எல்லாம் டேரெக்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ பேமெண்ட் ரிலேட்டடும் எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நான் ஷார்ட் கேட்கும்போது வந்து என்கிட்ட நின்றாங்க, பின்னாடியே வந்துடுறாங்க. இந்த இது கல்யாணத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நின்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ரொம்ப ஹேண்டில், அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக. அது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது அதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த மறுபடியும் தான் அதனால தான் சொல்கிறேன், அந்த படம் அந்த பிரச்சனை நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா நான் கதைக்கு ஃபோக்கஸ் பண்ணேன். ஆக்சுவலி சில விஷயங்கள் கதையில் சொன்னாங்க, படம் பார்த்துட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ், அதை நான் ரெக்டிஃபை பண்ணால் இதை நான் வரக்கூடாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அதை பண்ணக்கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். நைஸ். பட் முதல் படமே உங்களுக்கு இவ்வளோ அனுபவம், இவ்வளோ லேர்னிங்ஸ், இவ்வளோ சேலஞ்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி கேட்கும்போது சார், உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். ஒரு ஃபேன் பாயா எனக்கு இவங்களை வச்சு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை, இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படின்னா எந்தெந்த ஆர்டிஸ்ட்? மலையாள படத்தில் பண்ணியிருக்கேன் ஜோஜி ஜார்ஜ். ஓ, அவரை வச்சு தான் படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நைஸ். எனக்கு நான் எப்படியாவது ஒரு படம் அவருக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. நல்ல ஆர்டிஸ்ட். எல்லாம் ரீசெண்டாக ஒரு பனின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங். நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி டைலாக் நீங்கள் அந்த படத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் கம்மி தான், ஒரு ஐ லுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி என்னென்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வாங்கிடலாம். ஒரு ஜென்ஸு ஒரு மேல் கேரக்டர்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி ஆடியன்ஸ் அந்த கதைகள் அது ஆன்சரபிள் நீங்கள் வாங்கவே முடியாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது படம் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இவங்க எங்கேருந்து ஓவராலாக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் தான் படம் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே கமர்ஷியல் படம் வந்து கம்மி தான். ஸோ நமக்கு கண்டென்ட் படம் பண்ணணுன்றது தான் ஆசை எனக்கு. இந்த கமர்ஷியல் படத்துக்கு பக்கம் பண்ணணுன்றது தாட்டு கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற சுச்சுவேஷன் கமர்ஷியலில் தான் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ நான் எப்படி பண்ணேன்னா கண்டென்ட்டை கமர்ஷியலாக கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் உள்ள இருக்கேன். அந்த மாதிரி பேட்டர்னில் தான் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைமும் பக்கா கமர்ஷியல், ஆனால் கண்டென்ட் அப்போ கதை ரெடியாக தான் இருக்குது. கதை ரெடியாக தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் அந்த ஸ்டைலில் இருக்கும், செகண்ட் ஹாப் வந்து இரும்பு திரை ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான். அது நல்லா வந்திருக்கு கதையும். ஸோ அதை பிச் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் என்ன. அதை தாண்டி தமிழில் யாராவது இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணோம் அப்படின்னா யாரை சார் சொல்லுவீங்க? நான் கார்த்திக் சார் வச்சு பண்ணணும்னு ஆசை எனக்கு. கார்த்திக் சார். ஓகே. எனக்கு அவரை வச்சு ஆக்சுவலி நிறைய அவரை பார்க்கும்போது நிறைய கதைகள் எனக்கு மைண்டில் போகும். ஸோ அவரை வச்சு ஃப்ரேமில் எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இப்போ ஆக்சுவலி இந்த க்ரைம் ஸ்டோரியே அவருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான். பார்ப்போம் கடவுள். சார் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டைரக்டராக வலம் வரணும் அப்படின்னா எந்த மாதிரி ஜோனலில் உங்களை பார்க்கலாம்? வெற்றிமாறன் சார். ஆனால் ஆக்சுவலி என்னென்னா அவர் கண்டென்ட் ரிலேட்டடாக கொண்டு போவார், சில கமர்ஷியலும் வைப்பார். ஸோ அது எனக்கு இம்ப்ரவைஸ் நான் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி சிங்கிள் ஷாட்டில் சில விஷயம்லாம் மேக் பண்ணுவார். நீங்கள் எல்லா படத்துலையும் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், இவர் எதுக்கு சிங்கிள் ஷாட் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு டீப்னஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு, அந்த சிங்கிள் ஷாட் எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அசுரன் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட்டில் அந்த இவர் தனுஷ் சார் வந்து அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பேக் எடுக்கிற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று
வச்சிருப்பாரு. அதே மாதிரி இதில் ரீசெண்டாக விடுதலை படத்தில் கூட அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த சிங்கிள் ஷாட் மெனக்கடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். யாரும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுலாம் பண்ண முடியாது. ஈவன் அந்த ட்ரெயின் ஷாட் எடுத்தீங்களாவே பார்க்கும், கேமரா எங்கெங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு அது இவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் ஆகுது. ஸோ அதுக்காக மெனக்கட்டுறாரு இல்லையா, அந்த ஒரு விஷயம் அது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு படத்துக்காக நார்மலாக ஒரு டேரக்டராக இருந்தால் இப்படி காமிச்சிட்டு போயிடலாமே, ஏன் சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணணும், புரியுங்களா? நான் நார்மலாக ஒரு ஒயிட் ஒன்று காமிச்சிட்டு ஒரு ஷார்ட் க்ளோஸ்அப் வச்சுட்டு போனாலே ஈஸியாக ஆடியன்ஸ் கன்வே ஆகும். ஸோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் பண்ணணும்னா அவரோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பண்ணணுன்ற ஒரு தாட். ஸோ அடுத்தடுத்த படங்களுக்கும் எப்படி சார் கார்பரேட் ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைம் டேரக்டராக இறங்கிடுவீங்களா, இல்லை அப்போ ரெண்டுமே? இப்போ வரைக்கும் அந்த தாட் இல்லை, கார்பரேட் ஜாப் விட்டு பண்ணணும்ன்ட்டு. அதுக்கு உண்டான விஷயங்கள் அமைஞ்சதுன்னா நான் விட்டு தான் ஆகணும். அப்படி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓனர்கிட்ட பேசிட்டு எம்பிகிட்ட பேசிட்டு அதுக்குண்டான விஷயங்கள் நான் பண்ண ஒரு 3 மந்த் பிரேக் எடுத்துக்கிறேன் சார், நான் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு. பட் அவர் எனக்கு ஜாப் நான் தாட்டே கிடையாது. சூப்பர். ஸோ அதனால் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ராமா வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், அண்ட் அதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப வெற்றியாக அமையணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.